முதலாளி, உலகில் மற்றவன் தொழிலாளி, விதியை நினைப்பவன் ஏமாளி, அதை வென்று முடிப்பவன் அறிவாளி. நண்பா, எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கிறது. வாழ்க்கையில் இன்னொரு பகுதியை முடிச்சாச்சு. என்ன பெருசா சாதிச்ச மாதிரி பேசுற? இல்லையா பின்ன, ஸ்கூல் முடிச்சாச்சு, அடுத்தது காலேஜ் தான். ஆமாம், வாழ்க்கையில் இன்னொரு பகுதியும் சொன்னதும் ஞாபகத்தில் வருகிறது. 8 மனிதன் வாழ்க்கையை பிரிச்சுக்கோ. நீ எந்த 8 இப்ப இருக்க தெரிஞ்சுக்கோ. ஆமாம், வாழ்க்கையில் 2 பகுதியை முடிச்சாச்சு. இனி வரும் காலம் வசந்த காலம்தான். அப்படியா? அடுத்தது காலேஜ். கொஞ்சம் கொஞ்சமா நீயும் என்ன மறந்துடுவே இல்ல? அது எப்படி முடியும்? நேற்றோ நண்பன் இன்றோ நண்பன் போல இல்லை நம்ம நட்பு. இப்போதான் எல்லோரும் கையிலும் ஃபோன், அதுக்கு மேல் வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் மற்றும் ஃபேஸ்புக் இருக்கே. நம்ம 2 பேரும் அதிலும் இருக்கிறோமே. அப்படிதான் நினைத்தோம். இப்ப பார், நம்ம கூட படித்த பாண்டி எங்க இருக்கிறான்னே தெரியல. 8ஆம் வகுப்பில் பார்த்தது. ஆமாம், நம்ம கிட்ட அப்பா அந்த ஃபெசிலிட்டியில் இருந்திருந்தா அவனை விட்டுருப்போமா? சரி, நம்ம நல்ல கண்ணு வாத்தியார் அடிக்கடி சொல்லுவாரு, படிப்பு ஒரு கருவியே, ஆனால் ஒழுக்கம்தான் நல்ல வழியை காட்டும். ஆமாம், நாம் சந்திக்கும் ஒவ்வொரு மனிதரும் நம் வாழ்வில் ஏதாவது ஒரு அங்கம் என்று சொல்வார். ஆமாம், சரி, இந்த நியூஸ் பேப்பரை பார்த்தாயா? மருதூர் நகரம் இந்த ஆண்டின் சிறந்த நகரம். கொஞ்சம் காசு இருந்தால் நீதான் அதற்கு எஜமானன். கழுத்து வரை படிக்கும் போதே நல்லா இருக்கே, போய் பார்ப்போமா? சரி, போய் பார்ப்போம். சரி, அடுத்த வாரம் போலாமா? அப்படியே ஆகட்டும். குடித்துவிடு. ஒருவன் ஒருவன் முதலாளி, உலகில் மற்றவன் தொழிலாளி, விதியை நினைப்பவன் ஏமாளி. நந்தவனத்தில் ஓராண்டி, அவன் 4 மாதம்மை குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஓர் தோண்டி. மெத்த கூத்தாடி கூத்தாடி போட்டுரை தாண்டி. நந்தவனத்தில் ஓராண்டி, அவன் 4 மாதம்மை குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஓர் தோண்டி. மெத்த கூத்தாடி. என்னப்பா, நீ எதையோ பேசிக் கொண்டிருக்கிறாய்? அதுவா, எங்க அப்பா ஆசாய் வாங்கி தந்தது. அது ஒரு பை வைத்திருந்தேன். ஆனா இப்போ அது காணாம போய்விட்டது. அதில் என்ன அதிசயம் என்றால், எங்கள் ஊரில் எதுமா காணாம போகாது. ஒழுக்கம் குன்றி விட்டதோ என்று நினைக்க தோன்றுகிறது. பார்த்தியா, எவ்வளவு பெருமையா இருக்கிறது. சரி, இதுதான் உன் பைய என்று பார். ஆமாம், அதுதான் என்னோட பை. சரி, எல்லாம் சரியா இருக்கான்னு பார்த்துக்கொள். சரியாக தான் இருக்கிறது. மிக்க நன்றி அண்ணா. பரவாயில்லை. சரி, நீங்க இருவரும் யாரு? உங்களை எதற்கு முன் பார்த்ததே இல்லையே. நாங்கள் உங்கள் ஊரை பற்றி நியூஸ் பேப்பரில் படித்தோம், அதான் சுற்றி பார்க்க வந்தோம். சரி, இங்க வைஃபை கிடைக்குமா? என்னது வைஃபை? அதான் தம்பி, இன்டர்நெட். எங்கள் ஊரில் கொசு எல்லாம் கிடையாது. சரியா போச்சு. மருது, என்ன கிடைத்ததா? மாம், கிடைத்தது அப்பா. இந்த அண்ணன்கள் தான் கொடுத்தாங்க. இவங்க நம்ம ஊரை சுற்றி பார்க்க வந்திருக்காங்க. ஆமாம் ஐயா, உங்கள் ஊரை பற்றி நியூஸ் பேப்பரில் படித்தோம். எங்க நல்லக்கான வாத்தியாரும் போய் பார்க்க சொன்னார். நல்லது தம்பிகளா, அவர் என்னோட வாத்தியாரும் கூட. படிப்பு ஒரு கருவியே, ஆனால் ஒழுக்கம்தான் நல்ல வழியை காட்டும். சரியாக சொன்னீர்கள். உங்கள் இருவரின் நேர்மை எனக்கு ரொம்பவும் பிடித்திருக்கிறது. நீங்கள் இருவரும் வீட்டிற்கு வந்து தங்குங்கள். அப்பா, எப்படி இது? அன்றைக்கு ஒரு பெரியவருக்கு இல்லை என்றீர்கள், ஆனா இன்றைக்கு இவர்களை மட்டும்? அதுவா, அவர் வந்ததும் தன் வீட்டை பற்றிய குறை, நண்பர்களை பற்றிய குறை, நாட்டை பற்றிய குறை. அவர் இங்கிருந்து போனா நம்மளையும் குறை சொல்வார். குறை இருக்கும் இடத்தில் நிறை இருக்காது, நிறை இருக்கும் இடத்தில் குறை இருக்காது. இதுவும் நன்றாக இருக்கிறது. குறை இருக்கும் இடத்தில் நிறை இருக்காது, நிறை இருக்கும் இடத்தில் குறை இருக்காது. 8 மனிதன் வாழ்க்கை பிரிச்சுக்கோ. நீ எந்த 8 இப்ப இருக்க தெரிஞ்சுக்கோ. இது உங்களுக்கும் தெரியுமா? ஆமா,
அதுல என்ன சந்தேகம்? எங்க அண்ணனும் இதை அடிக்கடி சொல்லுவார். ஐயா, எனக்கு ஒரு சில கேள்விகள் இருக்கிறது. யார் உலகத்தில் உயர்ந்தவர்? தர்மத்தில் சிறந்த தர்மம் எது? தம்பி, இப்பதானே வந்திருக்கிறீர்கள். உங்களின் விடை தானாகவே கிடைக்கும். முதலில் வீட்டுக்கு வாருங்கள், அப்புறம் ஊரை சுற்றி பார்க்கலாம். கண்டிப்பாக வருகிறோம் ஐயா. நம்மதான் ராஜா, நம்ம வாழ்க்கை நம்ம கையில. வாழத்தான் ராஜா, நம்ம பிறந்திருக்கோம் அது செய்யல. டொக்கு வச்சு ஆடும் இந்த ரெகுலர் வாழ்க்கை போரிடா. லக்கு இருந்தாக்கா நீ அடிச்சா 6 4டா. எக்கு தப்பா ஆனா கூட ஒரு கை பாரு ராஜா. எலியும் கூட எலிபென்ட் ஆகும் காலம் வருண்டா. இன்னும் ஒரு வெள்ளம் அதுல நீந்தலாம் மூழ்க கூடாது. அப்ப நீ ராஜா. துன்பம் ஒரு பள்ளம் அத நீ தாண்டலாம் தோண்ட கூடாது. அப்ப நீ ராஜா. வாழ்க்கை ஒன்ன புரட்டி போட்டா வருத்தம் ஏண்டா ராஜா. நீ வாய்ப்பு தேட ரெடியா இருந்தா வாசல் 100டா. போட்டி போட்டு ஜெயிச்சவனெல்லாம் உலகத்துக்கே ராஜா. ஆனா ஒன்ன நீய ஜெயிச்சா தாண்டா கடைசி வரைக்கும் ராஜா. ராஜா 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 நாமதா ராஜா. ராஜா 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 நாமதா ராஜா. நிறுத்து. நாளைக்கு எக்ஸாம். என்ன நீங்களாம் ஜாலியா டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கீங்க? நாங்கள் எல்லாம் வீணா போன கூட்டம் இல்லை, ஒன்னா பாஸ் ஆன கூட்டம். அப்படின்னா அடக்குமுறைமை அதிகாரத்தில் இருந்த ஒரு குரல் ஒன்று சொல்லுங்கள். ஒரு மைல் ஆமை போல் 5 ஆற்றின் எழுநமையும் மீமா பிடித்து. அதன் விளக்கம்: ஆமை போல் ஐம்பொறிகளையும் எந்தோர பிறப்பிலே அடக்குவதில் வல்லவனானால் அது அவனுக்கு பிறவிதோறும் ஏற பிறப்பிலும் அரணாக இருந்து உதவும். நன்றி, நல்லா பிராக்டிஸ் பண்ணுங்கள். செறிவறிந்து சிறுமை பைக்கும் அறிவறிந்து ஆற்றின் அடங்கா பெறின். இதையும் பதித்து வைத்துக் கொள்ளுங்கள். வாதியார் இதையும் படிக்க சொன்னாரே. மனிதனின் 6 அறிவுகளைப் பற்றி அவை யாவாய்? தொல்காப்பியத்தில் இருந்து 1 அறிவதுவே, உற்று அறிவதுவே, 2 அறிவதுவே, அதனோடு நாவே, 3 அறிவதுவே அவற்றோடு மூக்கே, 4 அறிவதுவே அவற்றோடு கண்ணே, 5 அறிவதுவே அவற்றோடு செவியே, 6 அறிவதுவே அவற்றோடு மனனே. சரி, நாளைக்கு பார்க்கலாம். நம்மதான் ராஜா, நம்ம வாழ்க்கை நம்ம கையில. 1 அறிவதுவே, உற்று அறிவதுவே, 1 அறிவதுவே, உற்று அறிவதுவே. மருத அண்ணா, எப்படி இருக்கீர்கள்? நல்லா இருக்கிறேன். இவர்கள் நம்ம ஊரை சுற்றி பார்க்க வந்திருக்காங்க. சரி, அது என்ன 1 அறிவதுவே, உற்று அறிவதுவே? அதுவா? ஒரு அறிவாவது உடம்பினாலும் அறிவது. 2 அறிவாவது உடம்பினாலும் வாயினாலும் அறிவது. 3 அறிவாவது உடம்பினாலும் வாயினாலும் மூக்கினாலும் அறிவது. 4 அறிவாவது உடம்பினாலும் வாயினாலும் மூக்கினாலும் கண்ணினாலும் அறிவது. 5 அறிவாவது உடம்பினாலும் வாயினாலும் மூக்கினாலும் கண்ணினாலும் செவினாலும் அறிவது. 6 அறிவாவது உடம்பினாலும் வாயினாலும் மூக்கினாலும் கண்ணினாலும் செவியினாலும் மனந்தினாலும் அறிவது. அருமை அருமை. இந்த ஊருக்கு வந்ததிலிருந்து பார்க்கிறேன். இந்த இடமும் தூய்மையாக இருக்கிறது. மக்களின் செயலிலும் உண்மை இருக்கிறது. அரிது அரிது, மானிடராய் பிறத்தல் அரிது. அதனும் அரிது, கூன் குருடு செவிடு பேடு என்று பிறத்தல் அரிது. மிக்க நன்றி. உங்களை சந்தித்ததில் நாங்களும் பெருமை அடிக்கிறோம். நிறைவாக நம்ம அண்ணன் சொன்னது, மனித வாழ்க்கை பிரிச்சுக்கோ, நீ அந்த தெரிஞ்சுக்கோ.
எங்க கில்லி இவ்வளோ வேகமா கிளம்பிட்டீங்க? நேற்று அந்த ப்ளூஸா டீம் இந்த கில்லி டீமை தோற்கடிச்சிட்டாங்க. இன்னைக்கு அவங்களோட மேட்ச். இதுக்கு நான் போட முதல் பந்துல அவுட் ஆகணும். நான் 100 ரன் அடிக்கணும். சரி, வெற்றிக்கு எது முக்கியம்? நான் சொல்றேன். என் அண்ணா சொன்னது வெற்றிக்கு உதவும் 6 குணங்கள்: விடாமுயற்சி, கவனம், தன்னம்பிக்கை, எதிரியின் சக்தி மற்றும் குறைகளை அறிதல், திடமான மன வலிமை. இத்துடன் இறை அன்பு பெறுதல், சபாஷ். வேற குணங்கள்: உண்மையை உரைத்தல், தர்மம் செய்தல், சோம்பல் தவிர்த்தல், பொறாமை விடுதல், உண்மையை கையாளுதல், தைரியம் வளர்த்தல். அற்புதம், நல்லா சொன்னீங்க. உங்களின் விடாமுயற்சி எனக்கு ரொம்ப பிடித்திருக்கிறது. சரி, எங்க விளையாட்டை வந்து பாருங்கள். நிறைவாக எங்கள் அண்ணன் சொன்னது, 8 மனிதன் வாழ்க்கையை பிச்சுக்கோ. நீ எந்த 8 இப்போ இருக்கே தெரிஞ்சுக்கோ. சரி, எல்லோரும் எங்க அண்ணன் அண்ணன் என்று சொல்கிறார்களே, நாங்களும் அவரை பார்க்கணும். ஆமாம், நான் அப்புறமா கூப்பிட்டு போகிறேன். அக்கா, டான்ஸு நல்லா இருந்தது. நீங்க நேற்று சொல்லி கொடுத்தது சொல்றோம், கேளுங்க. சொல்லுங்களேன். நன்றாய் உம்மை கண்டே, நடுவாய் நம்மை கொண்டே. சின்ன சின்ன எறும்பே, சிங்கார எறும்பே. அருமை அருமை. நீங்களும் எறும்பை போல் எப்போதும் சுறுசுறுப்பா ஒற்றுமையா இருக்கணும். சரி அக்கா, நாங்கள் வருகிறோம். அடுத்தது வள்ளலார் கூறிய அறிவுரைகளை படித்தோமே, அதை பார்ப்போமா? நல்லோர் மனதை நடுங்க செய்யாதே, தானம் கொடுப்போரை தடுத்து நிறுத்தாதே, மனமொத்த நட்புக்கு வஞ்சகம் செய்யாதே, ஏழைகள் வருந்து செய்யாதே, பொருளை இச்சித்து பொய் சொல்லாதே, பசித்தோர் முகத்தை பாராதிராதே, நிறப்போருக்கு பிச்சை இல்லை எண்ணாதே, குருவை வணங்க கூசி நிற்காதே, வெயிலுக்கு ஒதுங்கும் விருட்சம் அழிக்காதே, தந்தை தாய் முகியை தள்ளி நடக்காதே, பிறரை இகழ்ந்து பேசாதே, பிற உயிர்களிடம் அன்பு கொள்க. எட்டாய் மனிதன் வாழ்க்கை பிரிச்சுக்கோ. நீ எந்த எட்டல்
இப்போ இருக்கு தெரிஞ்சுக்கோ. சரி, நாளைக்கு பார்க்கலாம். அடுத்தது, வாழ்க்கையில் எதுவெல்லாம் சந்தோஷம் தரும்? நிறைய காசு இருந்தால், எப்போதும் நம்மை சுற்றி 4 பேர் இருந்தா, அட நம்ம பாண்டி அண்ணன் எதுவெல்லாம் சந்தோஷம் தரும்? கையளவு தான் மனசு, கிடைக்கிறது வச்சு வாழ்ந்தாலே எப்பவும் சந்தோஷம். அதிகமாக ஆசைப்படுறவங்களும் அதிகமாக கோவப்படுறவங்களும் நல்லா வாழ்ந்ததா சரித்திரமே இல்லை. உனக்கு பிடிச்ச வாழ்க்கையை தேர்ந்தெடு, அது உனக்கு சந்தோஷத்தை தரும். நன்றி அண்ணா, நாளை பார்ப்போம். எதுதான் இங்க சந்தோஷம், எதுதான் சந்தோஷம், எதுதான் இங்க சந்தோஷம். பாண்டி அண்ணா, எனக்கு ஒரு கட்டுரை எழுதணும். ஒரு தலைப்பு சொல்லுங்களேன். அதுவா, அச்சாணி நல்லா இருக்கும். அது என்ன அச்சாணி? வண்டிக்கு எப்படி அச்சாணி முக்கியமோ அது போல மனிதன் வாழ்க்கைக்கும். தெனிக்கெல்லாம் பூ கிடைச்சா சந்தோஷம், தேவையில்லா ஆணியெல்லாம் களைஞ்சா. பாண்டி, எப்படி இருக்கிற? ஆமாம், உன்னை பார்க்கவே முடியாதோ என்று நினைத்தோம். நீ இங்கே தான் இருக்கிறியா? இது என்ன கனவா நினைவா? என்னால் நம்பவே முடியல. நீங்க எப்படி இங்க? நான் சொல்லல, எங்க அண்ணன் அது இவர்தான். இந்த உலகம் எவ்வளவு சின்னது. நாங்கள் இந்த ஊரை பற்றி நியூஸ் பேப்பரில் படித்தோம். அப்படியே படித்த மாதிரி இருக்கிறது இங்குள்ள இடமும் மக்களும். இங்கேயே தங்கிடலாம் போல இருக்கிறது. பாண்டி அண்ணா, அச்சாணி? அச்சாணி என்று நிறைய சொல்லலாம். அதில் முக்கியமானது ஒழுக்கம். அழுக்காடுடையான் கண் ஆக்கம் போன்று இல்லை, ஒழுக்கம் இல்லான் கண் உயர்வு. அதாவது பொறாமை உடையவனுக்கு ஆக்கம் அமைவது இல்லை, ஒழுக்கம் இல்லாதவனுக்கு வாழ்வில் உயர்வு இல்லை. ஓதலன் நன்றே வேதியர்க்கு ஒழுக்கம் என்று சொன்னவர் ஔவையார். ஒழுக்கமே எல்லாவற்றுக்கும் தலையான ஒன்று. முதலில் நம்மை நல்ல மனிதராக உருவாக்க வேண்டும். அதற்கு அப்புறம்தான் டாக்டர், என்ஜினியர், வக்கீல், ஆசிரியர் என்ற பட்டமெல்லாம். இவைதான் நம்மை உயர்த்தும், வெறும் கல்வியும் செல்வமும் அல்ல. ஒழுக்கம் உயர்வு தரும். ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை. ஒழுக்கம் இருந்தால் சிந்தனையில் தெளிவு உண்டாகும். சிந்தனை தெளிவாக இருந்தால் செயலில் நேர்மை பிறக்கும். செயலில் நேர்மை இருந்தால் அதன் ஆக்கம் நிறைவு பெறும். ஒவ்வொருவருக்குள்ளும் ஒரு அழகான வீடு இருக்கிறது. அதில் ஒழுக்கம் என்ற விதை விதைப்போம். நம்மை சுற்றி உள்ளவர்களுக்கும் நன்மை பயப்போம். நன்றி அண்ணா, இப்பொழுது புரிந்து கொண்டேன். என்ன தம்பிகளா, நல்லா ஊரை சுற்றி பார்த்தீர்களா? ஆமாம் ஐயா, ஊரையும் சுற்றி பார்த்தோம். எங்கள் நண்பன் பாண்டியையும் சந்தித்தோம். பார்த்தியா, நல்லொழுக்கம் எவ்வளவு நல்வழியை காட்டுகிறது. நீ கேட்டியே, யார் உலகத்தில் உயர்ந்தவர்? தர்மத்தில் சிறந்த தர்மம் எதுவென்று? ஒழுக்கத்தில் சிறந்தவரே உயர்ந்தவர். தர்மத்தில் எது சிறந்தது என்று பாராமல் தர்மத்தின் வழியில் நடந்தால் அதுவே சிறந்தது. அது உன் செயலில்தான் உள்ளது. தெளிவான சிந்தனை தெளிவான வழியை காட்டும். நன்றாக புரிந்தது ஐயா. ஒழுக்கம் உடையார் இழுக்கும் அடையார். ஒழுக்கம் உயர்வு தரும். எட்டுக்குள்ள உலகம் இருக்கு ராமையா, அடரா ரா ரா ராமையா, நாம் புட்டு புட்டு வைக்க போறோம் பாறையா. எட்டு எட்டா மனுஷ வாழ்வ பிரிச்சுக்க, எட்டு எட்டா மனுஷ வாழ்வ பிரிச்சுக்க, நீ எந்த எட்டில் இப்ப இருக்க நினைச்சுக்க. ரா 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 ராமையா.